सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि कथा अधिकारवादः அப்படின்னு ஒரு போட்டிருக்கார். கதாதிகார விசாரः கதாதிகார விசாரः 9வது வாதம். அதுல அந்த வாதத்துல 4வது ஸ்லோகம் வரையில் முடிஞ்சிருக்கு. 5வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கணும். ஒரு ஞாபகத்துக்காக மறுபடியும் சொல்றேன். பிரமாணாதி சத்தியத்துவத்தை யாரு ஒத்துக்கிறது இல்லையோ அவனுக்கு விசாரத்துல கதான்னு சொல்லப்படுற விசாரத்துல அதிகாரம் கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தத்துல அப்படி இல்லை. பிரமாணாதி சத்தியத்துவத்தை ஒத்துக்க வேண்டியது கதைக்கு தேவையே இல்லை. பிரமாணாதிகளை ஒத்துண்டால் போறோம். பிரமாணாதிகள் அப்படின்னு நான் சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா பிரமாணத்தை ஒத்துண்டு பேசணும், அதுக்கு விரோதமா பேசக்கூடாது, சொல்ற விஷயம் தப்பா இருக்கக்கூடாது, சித்தாந்தத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது. இந்த நியமங்கள் எல்லாம் வேணும். ஆனால் இந்த நியமங்கள் எல்லாமே சத்தியம்னு ஒத்துண்டாதான் கதையில வரலாம் அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் சித்தாந்தி சொல்லக்கூடிய விஷயம். இப்போ சத்தியமாக இல்லாதது ஒரு பிரயோஜனத்துக்கே ஆகாதே, அது காரணமே ஆகாதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை. சத்தியம் ஆகாதது கூட சில விஷயங்களுக்கு காரணம் ஆகலாம் அப்படிங்கறத இந்த 4வது ஸ்லோகத்துல காண்பித்திருந்தார். எப்படின்னு கேட்டா, அந்த கயத்துல பாம்பை பாக்குறான். அந்த பாம்பு பொய் தான். பொய்யான அந்த பாம்பு இவனுக்கு நிஜமான பயத்தை கொடுத்துடுறது, பயத்துக்கு காரணம் ஆயிடுறது. ஆக பொய்யானது காரணமாகாது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அதனால இந்த விசாரத்திலே தத்துவத்தை நிர்ணயம் பண்றதுக்காகவாவது இருக்கட்டும், இல்லே யாருக்கு ஜெயம் யாருக்கு பராஜயம் அப்படிங்கிற நிர்ணயம் பண்றதுக்காகவாவது விசாரம் நடக்கட்டும், கதையானது வரட்டும். அதை நிர்ணயம் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நாம சொல்லணும். அதை ஒத்துண்டாத்தான் நீ பேச முடியும், உன்னோடு விசாரத்துக்கு வர முடியும், உனக்கு கதையில அதிகாரம் அப்படிங்கறத சொன்னா அது நியாயம். ஆனா அத்தனையும் நீ பரமார்த்த சத்தியம்னு ஒத்துண்டாத்தான் நீ கதைக்கு வரலாம், விசாரத்துக்கு வரலாம்னு சொல்றது சரியில்லை. இதுதான் சித்தாந்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். இப்ப நாம அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம். பௌத்தாத்யைஹி நிஜ பக்ஷோக்தௌ நைவ சேத் அனுபாஷசே நிகிருஹீதः கதன்னஸ்யாஹ பாஷணே சாத்தியதாந்து சா. பாரு, பிரமாணாதி பதார்த்தங்களை சத்தியம்னு ஒத்துக்காதவன் கதைக்கு அதிகாரி இல்லை அப்படின்னு நீ சொல்றியே. நீயே யோசனை பண்ணி பாரு. ஒரு பௌத்தன் உன்னிடம் தன்னுடைய பட்சத்தை சொல்றான். நான் சொன்னதை நீ கண்டிக்கலேன்னு சொன்னால் நீ தோத்து போவாய் அப்படின்னு அவன் பேசுறான். அவன் உன்கிட்ட நிஜ பக்ஷோக்தௌ, அந்த பௌத்தாத்யைஹி நிஜ பக்ஷோக்தௌ,
அவன் தன்னுடைய பட்சத்தை உன்னிடம் சொல்லும் போது நீ பேசாம இருந்துட்டேன்னு சொன்னால் நைவச்சேத் அனுபாஷதே. நீயே பேசாம இருப்ப, நீ தானே சொல்ற அவனுக்கு கதைகளை அதிகாரம் இல்லை, அவனோட பேசக்கூடாது அப்படின்னு. நீ பேசாம இருந்துட்டேயானால் நிகிரஹீத கசன்னஸ்யா, ஒரு பிரதிவாதி ஒரு ஆக்ஷேபத்தை வச்சிருக்கும் போது அந்த ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் சொல்லாமல் ஒரு வாதி இருந்தானியானால் அவனுக்கு அனனுபாஷணம் அப்படின்னு ஒரு நிகிரகஸ்தானம் சொல்லு. அதுக்கு மேல அவன் பேசுறதுக்கே யோக்கியத்தை இல்லாதவன், எழுந்து போக வேண்டி அவன் எழுந்து போச்சிருடும். சபாபதியானவன் அவன் ஆக்ஷேபம் பண்றான், நீ அதுக்கு பதில் சொல்லணும். சொல்லாம பேசாம இருந்துட்டே அப்படின்னு சொன்னால் உனக்கு நிகிரகஸ்தானம் வந்துடும், அனனுபாஷணம்ங்கிற நிகிரகஸ்தானம் வரும். நீ அப்புறம் தோத்து போயிடுவ. சரி, நீ பதில் சொன்னேன்னு சொன்னால் பாஷணே சாத்தியதாந்து சா, அதாவது பிரமாணாதி சத்தா அபியுபகந்தவ்யா நவா. இப்ப நீ இதுவே ஒரு விசாரத்துக்கு எடுத்துப்போம். ஒரு கதையிலே 2 பேர் வாதம் பண்றணும் அப்படின்னு சொன்னால் அவ 2 பேரும் அந்த பிரமாணாதிகளுடைய சத்தியத்துவத்தை ஒத்துண்டிருக்கணும் அப்படிங்கிறது அவசியமா இல்லையான்னு ஒரு விசாரம் பண்ணுவோம். இந்த விசாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது சித்தமா இருக்க முடியாது. இது சித்தமாக இருந்தால் விசாரமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையாலே இந்த விஷயத்தை சாதனம் பண்றதுக்கு இப்பதான் விசாரம் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லணும். அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த விசாரத்துல பிரமாணாதிகளுடைய சத்தியத்துவத்தை ஒத்துக்காதவனுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொன்னால் அவனோடு சேர்ந்து விசாரம் செய்யவே முடியாது. செய்யலாம் அப்படின்னு இருந்தால் நீ இப்போ அந்த இடத்துல உன்னுடைய பட்சத்தை சாதிக்கலாம். சாத்தியதாந்து சா, அந்த பிரமாணாதி சத்தா அவசியம் ஸ்வீகர்த்தவ்யா அப்படிங்கிற விஷயத்தை நீ சாதிக்கலாமே. நீ சாதிச்சையானால் இப்ப இதுவே ஒரு கதையானபடியால பிரமாணாதி சத்தியத்துவத்தை ஒத்துக்காதவன் கதைக்கு அதிகாரி இல்லைன்னு நீ சொன்ன விஷயம் இப்போ அடிபட்டு போச்சு. ஏன்னா யார பார்த்து அந்த பிரமாணாதி சத்துவம் அவசியம் ஸ்வீகாரியம் அப்படின்னு நீ சாதிக்க போறையோ அவன் இந்த கதைக்கு முன்னாடி அந்த விஷயத்தை ஒத்துண்டவனாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் அந்த விஷயத்தை ஏத்துண்டவனாக இருந்தானே ஆனால் நீ அவனை பார்த்து அந்த விஷயத்தை சாதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால இந்த பிரமாணாதி சத்துவம்ங்கிறது அவசியம் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நீ சாதிக்க வேண்டிய ஒரு கதை இருக்கே, அந்த கதையிலே அந்த விஷயத்தை ஒத்துக்காதவனுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத நீ எப்படியும் ஒத்துண்டாகணும். ஆகையாலே தான் நான் சொல்றேன், அந்த சத்தியத்வாபியுபகமங்கிறது பிரமாணாதி சத்தியத்வாபியுபகமஹா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சத்தியம் அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படிங்கிற நியமம் கிடையாது. அது ஒத்துக்காதவனுக்கும் விசாரம் பண்றதுக்கு அருகதை உண்டு, அவனுக்கும் அதிகாரம் உண்டு. நாதிகாரி கதாயாம் தத் அஸ்வீகர்த்தேதி வக்ஷி சேத், நாதிகாரி கதாயாம் தத் ஸ்வீகர்த்தே தத் ஸ்வீகர்த்தா இத்யபரோ வதேத். தத் ஸ்வீகர்த்தான்னு ஒரே பதமா இருக்கணும், தத் ஸ்வீகர்த்தான்னு 2 இல்லை. ஒரு சமயம் இந்த பிரமாணாதி சத்தியத்துவத்தை ஸ்வீகாரம் செய்யாதவன் கதாயாம் ந அதிகாரி, இந்த விசாரத்துக்கு அதிகாரம் உள்ளவனே கிடையாது அப்படின்னு நீ அவனை பார்த்து சொல்ற அப்படின்னு வச்சுக்கோ. அப்பா நீ பௌத்தன், நீ பிரமாணாதி சத்தியத்துவம் ஒத்துக்கல, நீ என்னோட பேசுறதுக்கு அதிகாரி கிடையாது அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொன்னால் ஏன்னு கேட்க மாட்டானாவா? இல்லைன்னா அவனும் சொல்லுவனே, நீ பிரமாணாதி சத்தியத்துவத்தை ஒத்துக்கிறவன், நீ என்னோட பேசுறதுக்கு அதிகாரம் இல்லாதவன், உனக்கு அதிகாரத்துல கதாதிகாரம் கிடையாது. ஏன்னா காரணம் சொல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னால் அது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லாமல்
காரணம் காண்பிக்காமல் ஒரு விஷயத்தை சாதிச்சு சொன்னால் அது எப்படி வேணாலும் இருக்கலாமே. பிரமாணாதி சத்தியத்துவத்தை நீ ஒத்துக்கல, அதனால உன்னோட கதை பேச முடியாது, விசாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, பிரமாணாதி சத்தியத்துவத்தை நீ ஏற்கனவே ஒத்துண்டு இருக்கே, அதனால உன்னோட நான் விசாரம் பண்ண முடியாது அப்படின்னு அவனும் சொல்லலாமே. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு நீ என்ன பார்த்து கேட்டா நானும் உன்னை பார்த்து கேட்பேன், நீ அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்ப அந்த காரணத்துக்கு நீ பதில் சொல்லும்படியாக இருக்கும். அப்ப நான் கேட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடியதாக அமைஞ்சால் அதுவே ஒரு கதை ஆயிடும். அப்ப அந்த கதையில பிரமாணாதி சத்துவத்தை நீ சாதிக்கக்கூடிய அந்த கதையில அதுக்கு முன்னாடி சித்தமாகாத இந்த விஷயம் எப்படி இத ஒத்துண்டாத்தான் கதையில அதிகாரம்னு சொல்றதுக்கு உபயோகப்படும். ஆகையாலே நீ சொன்ன நியமம் ஏத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றார். ஆக இதுக்கு ஒரு 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 உபமானம் கொடுத்து அதை போல இது வேடிக்கையா போயிடும் அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த பௌத்தன் பிரமாணாதி சத்துவத்தை ஒத்துக்காதவனா இருக்கான். அவனை பார்த்து இவன் என்ன சொல்றான்னா, அப்பா நீ இந்த கதைக்கு அதிகாரி கிடையாது அப்படின்னு. அவன் இவனை பார்த்து என்ன சொல்றான்னா, ஏன்பா நீ பிரமாணாதி சத்தியத்துவத்தை ஒத்துக்கிறவனாக இருக்கே, ஆகையால இந்த கதையில உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இவன் அவனை பார்த்து சொல்றான், அவன் இவனை பார்த்து சொல்றான். இது எப்படி இருக்கான்? சோயந்து பதிரால் ஆபஹா பரஸ்பரம் அசிருண்வதாம் ஸ்யாத் கேஹே நர்திதா மாத்திரம் மூர்க்கானாம் பிராஜ்ஞமானினாம். கொஞ்சம் கடுமையா சப்தம் போட்டார். சோயந்து பதிரால் ஆபஹா, பதிரர்கள் செவிடர்கள், ரெண்டு செவிடர்கள் பரஸ்பரம் பேசிக்கிறான்னு வச்சுப்போம். அதுக்கு அதை போல ஆயிடும். ஏன்னா அவன் பேசுறது இவன் காதல விழாது, இவன் பேசுறது அவன் காதலையும் விழ போறது இல்லை. அவன் ஏதோ சில வாக்கியம் சொல்றான், இவன் சில வாக்கியம் சொல்றான். பரஸ்பரம் அசிரன்வதான். அவன் சொன்னத்தை இவன் கேட்க முடியாது, இவன் சொன்னத்தை அவன் கேட்க முடியாது. இவ ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கிற மாதிரி இத உபமானமாக காமிச்சு, இந்த பௌத்தன் பேசுறத நீ கண்டிக்கல, ஒன்ன அவன் கண்டிக்கல, நீ அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ற, உனக்கு அதிகாரம் இல்லைன்னு அவன் சொல்றான். இது உன் காதல விழல, அது அவன் காதல விழலன்னு ஆயிடும். ஆக இதனால என்ன பிரயோஜனமாகும்? இப்படி நீ இருந்தே ஆனால் இன்னொரு தோஷம் நான் சொல்ல முடியும். என்னன்னு கேட்டா, ஏஹே நர்திதா மாத்திரம் சியாத் மூர்க்கானாம் பிராஜ்யமானினாம். நீ பெரிய பிராஜ்யன், பண்டிதன், பௌத்தாள ஜெயித்தவன் அப்படின்னு நினைக்கிறியே, அவனோடு பேசவே இல்லையே, பேசாமல் அவனை எப்படி நீ தோக்கடிச்சு ஜெயித்தவனாக முடியும்? அப்ப நான் தான் பெரிய ஜெயத்தை அடைந்தவன் அப்படின்னு நீ வீட்டுக்குள்ள இருந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான், வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா வாதத்துல நீ போகல. அந்த பௌத்தாதிகள் வாதம் பண்றச்ச அவளோடு வாதத்துக்கு நீ போகல. நீ என்ன சொல்ற, அவளுக்கு அதிகாரம் இல்லை, அதனால நான் அவளோட வாதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ அவளை எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ கேஹே நர்திதா மாத்திரம், நீ உன் வீட்டுல நாங்கள் பௌத்தர்களை ஜெயித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமே தவிர நிஜமாக அந்த காரியம் நடக்காது. நிஜமாக நீ பௌத்தனை ஜெயிக்கணுமானால் அவனோடு வாதம் பண்ணு. அவனோட வாதம் பண்ணணுமானால் அந்த வாதத்துல அவனையும் சேர்த்துக்கிறதுக்கு அவனை கதைக்கு அதிகாரியாக ஏத்துண்டுதான் நீ வாதம் பண்ணணும். நான் ஒரு பைத்தியத்தோட உன்னை வாதம் பண்ண சொல்ல மாட்டேன். பைத்தியம் கோணாமனான்னு பேசும், அவனோட நீ வாதம் பண்றது உனக்கு லாய்க்கா இருக்காது. ஆனால் பௌத்தன் அப்படி இல்லை. அவன் ஒரு சித்தாந்தத்தை வச்சுண்டு பேசுறான், அதுக்கு மாறுதலா பேச மாட்டான். அப்படி இருக்கும்போது அவனுடைய வாதத்தை கண்டிக்கணும்னு சொன்னா அவனுக்கு கதையிலே அதிகாரம் உண்டுன்னு ஏத்துண்டுதான் நீ அவனோட பேசி ஆகணும். ஆகையாலே நீ கதாதிகாரம் அவனுக்கு இல்லே அப்படின்னு நீ சொல்றது தவறு. அதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஒரு சமயம் சொல்லுவான், இப்படி கூட சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு.
இந்த பௌத்தாதிகளுக்கு அவளோடு விசாரம் நாம பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்த கதையிலே அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பிரபஞ்சத்தை சத்தியம்னு ஏத்துக்கவில்லை. அப்படின்னு பௌத்தனை பார்த்து நான் சொல்லல, என்கிட்ட படிக்க வந்திருக்கானே சிஷ்யன், அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். பௌத்தன் சொல்லக்கூடிய யுக்திகள் எல்லாம் தப்பு அப்படின்னு நான் பௌத்தனை பார்த்து சொல்லல, என்கிட்ட சித்தாந்தம் கத்துக்க வந்திருக்கிற சிஷ்யன் இருக்கானே, அந்த சிஷ்யனுக்கு போதிக்கிறேன். அவன் சொல்றதெல்லாம் எப்படி தப்பா இருக்கு பாரு. அவனோட நான் நேரடியாக விவாதம் பண்ணல. அதுக்காகத்தான் நான் பௌத்தனை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும்? மறுபடியும் இந்த தோஷம் வரும். சிஷ்யைஹி பிரமாணாதி சத்தாம் அனபிபகம்ய பிரஷ்னகரணே கதா அனதிகார தோஷஸ்ய தத்ராபி துல்யத்வா. சிஷ்யனுக்கு இந்த பிரமாணாதி சத்துவமானது சத்தியத்துவமானது ஸ்வீகாரம் பண்ணினாத்தான் கதையில அதிகாரம் அப்படின்னு தெரியாதவனுக்கு முதல்ல அவன் ஒரு பிரச்சனை கேட்டுட்டானே. ஆனால் அப்ப நீ என்ன சொல்லணும்? அப்பா, நீ இன்னும் பிரமாணாதி சத்தியத்துவத்தை ஒத்துக்கல, ஆகையால உனக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படியா சொல்றது? சிஷ்யன் தான் அவன். ஆனா அவனுக்கு தெரியாது இந்த சத்தியத்துவத்தை ஒத்துண்டா, பிரபஞ்ச சத்தியத்துவத்தை ஒத்துண்டாத்தான் நான் இவரோட பேச முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுத்து உங்ககிட்ட கேட்கறான். கேட்டா, அப்பா நீ இந்த பிரமாணாதி சத்தியத்துவம் ஒத்துண்டு இருக்கியா இல்லையா? உனக்கு தெரியாது. அது நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படியா சொல்லுவ? அப்ப என்ன ஆகும்? அவனுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா அவனுக்கு புரியாதே சிஷ்யனுக்கு. நீ சொன்னாதானே புரியும். நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே அவனுக்கு தெரிய போறது. அப்படியானால் நீ அவனோட பேசும்போது அவனுக்கு பிரமாணாதி சத்தியத்துவம் அவன் ஒத்துக்காதவனுக்கும் பேச்சு அதிகாரம் இருக்கு. அவன் கேள்வி கேட்கலாம், நாம பதில் சொல்லலாம், அதுக்கு சமாதானம் அப்படின்னு ஆச்சு இல்லையா? அதை எப்படி நீ இல்லைன்னு சொல்லலாம்? அது மாத்திரம் இல்லை, பிரமாணாதி சத்துவம்ங்கிறது ஒத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த சிஷ்யன் கேட்கும் போது நீ பதில் சொல்லாம இருந்தேயானால், நீ ஒத்துண்டாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்பான், நான் ஏற்கனவே ஒத்துண்டாச்சுன்னா உங்ககிட்ட நான் இதுக்காக கேட்கிறேன். பிரமாணாதி சத்தியத்தை ஒத்துட்டுதான் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இதை ஒத்துக்கணுமா வேண்டாமான்னு தெரியாததுனாலதானே உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்பான். தெரிஞ்சிருந்தால் கேட்கவே மாட்டான். பிரச்சனை வையிருச்சம். அது மாத்திரம் இல்லை, அவன் ஏற்கனவே சிஷ்யன் இந்த விஷயம் தெரிந்தவனாக இருக்கும் பட்சத்திலே நீ அவனை பார்த்து இந்த மாதிரி இந்த சார்வாக்க பௌத்தாதிகளுக்கெல்லாம் கதையில அதிகாரம் கிடையாது, ஏன்னா அவ பிரமாணாதி சத்தியத்துவத்தை ஒத்துக்கலே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா தெரியாத விஷயத்தைத்தானே போதிக்கணும். தெரிஞ்ச விஷயத்த போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இந்த மாதிரி அவனுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவதே, அவனை பார்த்து சொல்லுவதே வியர்த்தமாக போகும். அது மாத்திரம் இல்லை, அவெல்லாம் பிரமாணாதி சத்துவத்தை ஒத்துக்கலே, அதனால அவளுக்கு கதையில அதிகாரம் இல்லாத போச்சு அப்படின்னு அவ மேல ஒரு தோஷத்தை நீ சிஷ்யனுக்கு போதிக்கிறேன்னு சொல்லணும். இதை எதுக்காக போதிக்கணும்? சிஷ்யனுக்கு இது தெரிஞ்சதுனால என்ன லாபம் இத அப்படின்னு கேட்கணும். அப்பனா என்ன சொல்லணும்? பௌத்தாதிகளுக்கு கதையில அதிகாரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீ போதிச்சு அவ புரிஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா இது அவளுக்கு எந்த விதத்துல உபயோகப்படும் அப்படின்னு சொல்லணும். நீ அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இல்ல ஒரு சமயம் இது தெரிஞ்சாத்தானே அவனுக்கு பௌத்தாளோடு பேசாம இருக்க முடியும். இல்லைன்னா அவளுக்கும் வாதத்துல அதிகாரம் இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அவளோடு வாதம் பண்ண போயிடுவனே நம்ம சிஷ்யன். அந்த சிஷ்யன் போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா பௌத்தாதிகளுக்கு கதையில அதிகாரம் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சாத்தானே முடியும். அதுக்காக தான் இவனுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்.
அப்படி சொன்னால் நான் என்ன கேட்கிறேன், பௌத்தை சக கதா விரகேட தத் பராஜயார்த்ததா விரகா. இத அவனுக்கு சொல்லி கொடுக்கறது எதுக்காகன்னு சொன்னா, பௌத்தாளோடு வாதம் பண்ணி அதுல ஜெயிக்கிறதுக்காகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவளோட வாதமே இல்லைன்னா, அவளோட வாதமே கிடையாது. ஏன்னா அவ பிரமாணாதி சத்தியத்துவம் ஒத்துக்கல அப்படின்னு தானே சொல்லி கொடுத்துருக்க. அப்ப அவளோட பேசவே போறது இல்லைங்கிற பட்சத்துல ஜெயத்துக்கு அது எந்த விதத்திலேயாவது உபயோகப்படுமோ? உபயோகப்படாது. அது மாத்திரம் இல்லை, தன் விஷயத்துல தனக்கு பிரமாணாதி சத்துவம் ஒத்துண்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒத்துண்டு இருக்கானா இல்லையாங்கிற விஷயம் அவனுக்கு நிச்சயமா தெரியுங்கிறதுனாலே அந்த விஷயத்துல சந்தேகம் கூட வராது. ஸ்வயம் பிரமாணாதி சத்தா அபிபகங்கிருத்வேன சம்சயாதி விரகா. அதனால அந்த சம்சயம் போக்குறதுக்காக இவனுக்கு சொல்லி வைக்கிறேன்னு நீ சொல்றதுக்கு இல்லை. ஆகையாலே கடைசியில என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டால், பிரமாணாதி சத்தியத்துவத்தை பத்தி ஒன்னும் பேசவே வேண்டாம். அதாவது அது ஒத்துன்றதாதான் கதாதிகாரம்ங்கிற நியமத்தை விட்டுட்டு பாக்கியெல்லாம் வச்சுக்கோ. பாக்கியெல்லாம் வியவஸ்தைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அம்சத்தை ஒத்துண்டாதான் நீ என்னோட பேச வரலாம். இப்படி நீ இந்த நியமங்களுக்கு உட்பட்டு பேசினான் பேசி நான் உன்னோட பேசுறேன், அவ்வளவுதான் அங்க நியமங்களை சொல்லணுமே தவிர இந்த சத்தியத்துவாபிபகமம் அப்படிங்கிற நியமத்தை கொண்டு வர முடியாது. இதாச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணு கேட்கிறார், சத்தாபியுபேயதா கிண்ண ஸ்வதசித்தா சிதாத்மவத் ராஜாஜ்ஞா வசமான்யாவா நோச்சேத் சாத்யா கதாசு சா. ஒரு விஷயத்தினுடைய சத்தியத்துவத்தை நாம ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்கு விஷயமா இருந்தால் நாம சாதிச்சாதான் ஒத்துக்க முடியும், இல்லைன்னா ஒத்துக்க முடியாது. சந்தேகத்துக்கு விஷயம் ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன காரணம்னு பாக்குறச்சு, அது தானா பிரகாசிக்கிறது நிச்சயமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்ப சந்தேகம் வராது. சந்தேகம் வராத விஷயத்துல நாம ஒண்ணு கேள்வியும் கேட்க மாட்டோம், விசாரமும் பண்ண மாட்டோம். ஸ்வதசித்தா, இந்த பிரமாணாதிகளுடைய சத்தையானது சந்தேகத்துக்கு விஷயமாக இருந்து சாதிக்க வேண்டிய விஷயமா அல்லது அதுவே சொப்பிரகாசமா சித்தமாக இருக்கா அப்படின்னு நாம இப்ப கேட்போம், ஒரு கேள்வியே கேட்போம். அதுவே ஸ்வதசித்தமா இருக்குன்னு சொன்னா சிதாத்மவத்துன்னு சொல்றாங்க. நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் சைத்தன்யம் இருக்கே, அது சொப்பிரகாசம். அது இருக்குன்னு நான் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தானா பிரகாசிக்க கூடியதா இருக்கிறதுனால யாருக்கும் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லாமல் தானா தெரியக்கூடியதாக இருக்கு. அதனால அதை சாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதே மாதிரி பிரமாணாதி சத்தியத்துவம் ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஸ்வதசித்தமாக இருக்கும் பட்சத்திலே சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு பட்சத்துக்கு வருவோம். ராஜாஜ்ஞா வசமான்யாவா சியாத். சில சமயம் ராஜாக்கள் சில சட்டங்களை போட்டு விடுவான். இந்த சட்டத்துக்கு உட்பட்டுதான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டானா ஏன் ஏதுன்னு கேட்க முடியாது. அவ ஒரு சட்டத்தை போட்டு விட்டான்னா இது எதுக்காக நான் ஒத்துக்கணும் இந்த சட்டத்தைன்னு கேட்கறதுக்கே இல்லை. அவ போட்டானா சரிதான், அதை விட்டுலாம் போயாகணும்னு வரும். அந்த மாதிரி பிரமாணாதி சத்தியத்துவம் ஒத்துருக்கானா, ஒத்துண்டு இருக்கிறவனுக்குத்தான் இங்க பேசுறதுக்கு அதிகாரம் அப்படின்னு ஒரு ராஜாஜ்ஞா கொடுத்து அப்படின்னு சொன்னால், ஆகையால ராஜாஜ்ஞா அப்படி இருக்கிறதுனால நான் இந்த மதிக்கிறேன் இந்த நியமத்தை அப்படின்னு நீ சொல்ல போனால் ராஜாஜ்ஞாவசமான்யாவா நோச்சேத் சாத்யா கதாசு சா. இந்த மாதிரி எங்க ஊர் அரசனுக்கு இப்படித்தான் அவன் சட்டம் போட்டிருக்கான், அதனால இந்த ஊர்ல நீ பேசணும்னா அதை ஒத்துண்டு வா, அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லைன்னு சொன்னா நீதான் சாதிச்சாகணும். இதை ஒத்துண்டாதான் நீ பேசலாம் அப்படிங்கிறத அவனை பார்த்து நீ சாதிக்கும்படியாக ஆயிடும். ராஜாஜ்ஞாங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியா இருக்காது. இந்த ஊர்ல ஒருத்தன் இதை ஒத்துண்டு வந்தான் பேசலாம்னு போட்டிருப்பான், சட்டம் போட்டிருப்பான். ஆனா அடுத்த ஊர்ல அதே இன்னொரு ராஜா அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
ஆக ஒரு விசாரம் பண்றதுக்கு தேவையானதாக அது இருக்கும் பட்சத்துல ஒரு ஒரு ஊர்ல அது தேவை, ஒரு ஊர்ல தேவை இல்லை அப்படின்னு எப்படி சித்தமாகும்? நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். பேசுறதுக்கு வாய் உள்ளவன், ஊமையாக இல்லாதவன் தான் பேச வரணும் அப்படிங்கிறது ஒரு ஊர்ல. இன்னொரு ஊர்ல ஊமை கூட பேசலாம் அப்படின்னு வரலாமோ? வர முடியுமோ? ஏன்னா வஸ்துல விகல்பம் வராது, கிரியையில விகல்பம் வரும். இப்படி பண்ணலாம், சரி, அங்க பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா வஸ்துல இந்த ஊர்ல அவன் ஊமை, அந்த ஊர்ல அவன் ஊமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமோ? விசாரம் பண்ணி தீர்மானம் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு ஊர்ல தேவை, இன்னொரு ஊர்ல தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கதையில தேவை, இன்னொரு கதையில தேவை இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ராஜாஜ்ஞாவசத்தினால நான் இந்த மாதிரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது தேவை இல்லைங்கிறது தான் அதைத்தான் காண்பிக்கும். ஏன்னா இந்த ராஜா இவனுக்கு இப்படி தோணி இருக்கு, அவன் சட்டம் போட்டான், இல்லைன்னா அவன் தண்டனை கொடுப்பான், அதனால இவனை இப்படி பண்ண வேண்டியிருக்கே தவிர அது தேவையில்லைங்கிறது தேவையில்லைதான், தேவையில்லைன்னு தான் இருக்கு. அதை ஒண்ணும் மாற்ற முடியாது. ஆக இந்த ரீதியில பாக்கறச்ச பிரமாணாத சத்தியத்துவத்தை எவன் ஒத்துக்கல்லையோ அவனுக்கு கதாதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவது சரியில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இது எல்லாமே நம்ம எதை வச்சுட்டு பேசணும்னா, பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேச வர போறானா? பிரமாணத்தை ஒத்துண்டான்னா இருக்குன்னு வச்சுட்டுதான் பேச வர போறான். அப்ப எதை நீ நிராகரணம் பண்ற அப்படின்னு சொன்னா, இந்த பிரமாணாதிகள் பரமார்த்த சத்தியம் அப்படிங்கிற ஒரு ஸ்வீகாரம் இருக்கே, அதைத்தான் நான் நிராகரணம் பண்றேனே தவிர பிரமாணாதிகள் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னார்னா அதை நான் வேண்டான்னு சொல்லல, அதை நிராகரணம் பண்ண வரப்போறது இல்லை. அது வேணும் நமக்கு. மன்மதான் உரரீகாரி நாதிகாரி கதாஸ்விதி உக்த்வைவ விஜயம் யாகி கிருதம் சாஸ்திரார்த்த சர்ச்சையா. உனக்கு சுலபமான ஒரு வழி சொல்றேன், அதாவது நக்கலா சொல்றார். இப்படி ஒரு நியமம் போட்டு விடலாம். இந்த மாதிரி என்னுடைய சித்தாந்தத்தை ஒத்துக்காதவன் என்னோட பேசுறதுக்கு அதிகாரி இல்லை. சரியா போச்சு, எல்லாத்துலயும் ஜெயிச்சு விடலாம். நீ யாருப்பா, நான் சொன்னதை ஒத்துக்கிறியா? ஒத்துக்க மாட்டேன், அப்ப நான் உன்னோட நான் பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப சுலபமா போயிடுமே. இத சொன்னாலே உனக்கு ஜெயம் தானே, அவனோட ஏன் பேசல? இதோ ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார். அந்த சபையில அவனை சாஸ்திரிகள் கேள்வி கேட்டு மடக்கி விட்டான். அவனை ஒரு மடக்கி விட்டார் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் கேட்டார், நீங்க ஒன்னும் வாயை திறக்கலேன்னு சொன்னாலே அப்படின்னு. ஆமா, அவன் ஒரு அசிடு, அவங்ககிட்ட போய் நம்ம என்னத்த பேசுறதுக்கு இருக்கு, இது எப்படி? அப்ப அவனை தோக்கடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம்? வாயே திறக்காதவன், அவனோட பேசாதவன், அவனை நல்லா மடக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஆகும்? இல்லையா? ஆகாது. இது ஒரு வேடிக்கை தான். அந்த மாதிரி நான் எங்க ஊர்ல இந்த நியமம், இந்த வாதத்துல நான் சொல்ற சித்தாந்தத்தை நீ ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன்னா என்னோட பேசு, ஒத்துக்கலையா ஓ உன்னோட நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லியே உனக்கு ஜெயம் கிடைச்சிடும். ஆக கிருதம் சாஸ்திரார்த்த சர்ச்சையா. ஒரு சாஸ்திரார்த்த சர்ச்சைனா விசாரம். ஒரு சாஸ்திரார்த்தத்தை எடுத்துட்டு இப்படியா அப்படியான்னு விசாரம் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. சுலபமான வழி. நீலகண்ட தீட்சிதர் சொல்லுவார், ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி. வாதத்துல ஒரு மத்தியஸ்தன் இருப்பான். இவன் என்ன பண்ணணும்னு சொன்னா, இவன் ஒன்றும் தெரியாதவனா இருக்கலாம், தப்பு கிடையாது. சித்தாந்தமே தெரியாதவனா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இவன் பேசுறச்ச உறக்க பேசணும். உச்சைர் உத்கோஷ்ய ஜேதவியம்ங்கிறார். உறக்க பேசிட்டான் அப்படின்னு சொன்னால் இது எப்ப பேசணுமா? அந்த மத்தியஸ்தேத் அபண்டிதகாங்கிறார். மத்தியஸ்தன் ஒண்ணும் தெரியாத சும்பனா இருந்தானே ஆனால் இவன் ஜோரா கத்தி பேசினான் பேசணுமா, பேசி ஜெயிக்கலாம். மத்தியஸ்தன் என்ன நினைப்பான், இவன் பயம் இல்லாம நன்னா பேசுறானே அப்படின்னா இவன் தான் கரெக்டா பேசுறான் அப்படின்னு சொல்லி அவன் ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லிப்பான். மத்தியஸ்தன் பண்டிதனா இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் இந்த உறக்க பேசுறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். என்ன பேசுறான்னு விஷயத்தை தான் கவனிப்பான். அப்ப விஷயத்தை பார்க்கும்போது இவன் ஜெயிக்கலே, அவன் தோத்து போனான்னு அவன் நிர்ணயம் கொடுத்துருவான். அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னா,
இந்த மத்தியஸ்தன் சரியான மத்தியஸ்தன் இல்ல, அவன் பக்ஷபாதம் பண்றான், அந்த ஆளுக்கு வேண்டியவன் அப்படின்னு எதையாவது சொல்லி ஆரோபம் பண்ணலாம்னு சொல்றாலும். ஆக இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கு கலிகாலத்துல. அப்ப அந்த மாதிரி ஆயிடும். சாஸ்திரார்த்த விசாரம் பண்ணாமலே நீ ஜெயிக்கிறதுக்கு இதுதான் வழி. நான் சொன்ன சித்தாந்தத்தை ஒத்துண்டா உன்னோட பேசலாம், இல்லாட்டா பேச முடியாது அப்படின்னு. எதுக்கா பேசினா உன் சித்தாந்தத்தை அவன் ஒத்துக்கிற பட்சத்துல? ஆகையாலே இத போல ஆயிடும் நீ சொல்ற இந்த விஷயம். நம்ம இதோட வச்சுப்போம். இந்த வாதத்துல நமக்கு 9வது ஸ்லோகம் வரை ஆயிருக்கு. அடுத்த ஸ்லோகத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம்.